வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு 7 சிகப்பு மிளகா, கொஞ்சோண்டு புளி, கொத்தமல்லி ஒரு கட்டு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறின அப்புறமா கடுகு போடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடுகு எப்போதுமே நல்லா பொரியணும், பொரியாமல் இருக்கக்கூடாது. நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள், நல்லா வெடிக்குது. வெடிச்சோன்னே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சிகப்பு மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் மிளகா ஒரு 7 மிளகா சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் இந்த சட்னி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொத்தமல்லி. இது நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கின அப்புறமா இப்போது புளி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு புளியை நல்லா வதக்கணும். ஏன்னா மிக்சியில் புளியை அப்படியே போட்டோம்னா அது வதங்காது. அதுக்காக புளியை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போடலாம். ஃபஸ்ட்டு இப்போது புளியை போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். இது வதங்கின அப்புறமா ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு நம்ம வதக்கலாம். இப்போது இது தனியாக எடுத்து வச்சிட்டேன் நான். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெள்ளை உளுத்தம்பருப்பு எப்போதுமே பொன்னிறமாக வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு வதக்கினோம்னா அது மாதிரி செவந்து போயிடும். அது மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு போகக்கூடாது. லேசாக பொன்னிறமாக ஆனது உடனே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு இதை மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறின அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். மிக்சியில் போட்டு சூடாக அரைக்கக்கூடாது. சூடாக அரைச்சிங்கன்னா எல்லாம் வெளியில் பிளேடு மூடி மிக்சிலேருந்து எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் அப்படி செய்ய வேண்டாம். இதை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இப்போது கொத்தமல்லி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை நம்ம அடுப்பில் போட்டு லேசாக வதக்கணும். இது அப்படியே பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியும் நம்ம வதக்கலாம். நான் எண்ணெய்லாம் ஊற்றலை, அப்படியே தான் வதக்குறேன். சும்மா 2 மினிட்ஸ் போதும். அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கினோம்னா அது பச்சை கலர்லாம் மாறி போயிடும். அப்படி விடக்கூடாது, அது டேஸ்ட்டே அப்புறம் மாறி போயிடும். இப்படி பச்சையாக சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும். அதனால் நம்ம இதை எடுத்து வெங்காயம், தக்காளி கூட இப்போது மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். இது நல்லா சூடெல்லாம் ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட உப்பும் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி பிளேடில் போடுறோம். ஃபஸ்ட்டு மிளகா போடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி எல்லாத்தையும் போடலாம். கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா தக்காளி அதிகமாக 3 தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதே தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் வேண்டாம். இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம கடுகு தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகு இதில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணுமோ தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ தாளித்து வச்சுருக்க கடுகை போடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். இது செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வணக்கம்.